Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. Number 2 என்ன போக விடுங்கடா, என்ன போக விடுங்க. போஷ் போஷ், இப்போ எதுக்காக நீங்க ஆத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? Number 2 உங்க ரெண்டு பேரோட விசுவாசத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் பெருமையாவும் இருக்கு. போஷ் போஷ், நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? ஆனா போஷ், நீங்க தான் தண்ணிக்குள்ள குதிச்சீங்களே, எப்படி வந்தீங்க? அதுவா, இந்த அருமையான பாட்டில யாரோ தண்ணிக்குள்ள தூக்கி போட்டதை நான் பார்த்தேன். அந்த பாட்டில பிடிக்கிறதுக்காக தான் ஓடோடி வந்தேன்டா. இந்த பாட்டிலுக்கு என்னதான் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த பாட்டிலுக்குள்ள இன்விசிபிள் ஆயில் இருக்கு. இது என்னைக்குமே காலியாகாது. ஒருவேளை இந்த ஆயில் ஒரு மனுஷனோட கால்ல பட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுடைய காலு தரையிலே நிக்காது, வழுக்கு கிட்டே இருக்கும். அவன் ஷூவே போட்டாலும் சரி, அவன் கால் நிக்கவே நிக்காது. ஏன்னா சில தப்பான ஆளுங்க என் கிட்ட இருந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்ச எக்ஸ்பெரிமெண்ட பறிக்க நினைச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இந்த பாட்டில நதியில போடுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பாட்டில் யாராவது ஒரு நல்லவங்க கையில மட்டும்தான் கிடைக்கிற நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்கு. அவர் நினைச்ச மாதிரியே இந்த பாட்டில் சரியான ஆள் கிட்ட தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா என்னை விட நல்லவன் இந்த ஊர்லயே யார் இருக்க முடியும்? நம்பர் 1 நம்பர் 2 இங்க பாருங்கடா, என்ன பார்க்கும் போது நல்லவனா தெரியுதா இல்லையா சொல்லுங்க. போஷ், நீங்க எப்படி நல்லவராக முடியும்? போஷ், உங்களை விட நல்லவரே இருக்கவே முடியாது. அப்படின்னா வாங்கடா, நாம எல்லாரும் சேர்ந்து நல்லது பண்றதுக்கான நேரம் கூடி வந்துருச்சு. அடே மோட்டோ, இன்னும் தூக்கத்துல தான் இருக்கியா? கொஞ்சம் பார்த்து தான் போயேன்டா. என்னாச்சு தம்பி, நீங்களும் கொஞ்சம் பார்த்தே வந்திருக்கலாம்ல. இனிமே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை புடிச்சுக்கிறதுக்கே நேரம் சரியா போயிடும். மோட்டு, கொஞ்சம் சூவை போட்டுக்க. இந்த வீட்டுல வழுக்கிற பொருள் எது கீழே விழுந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி வழுக்கி விழுந்துகிட்டு இருக்கோம். ஏப்பா, நம்ம ஷூ தான் போட்டிருக்கோமே, அப்புறம் ஏன் வலிக்க விழுந்துகிட்டு இருக்கோம்? நிக்க முடியலடா. காய்கறி விக்கிற விலைக்கு எனக்கு அப்படி பாக்குறீங்க? இதோ இப்ப வந்துடுறேங்க. அட என் தம்பி, என் நண்பா, ஏன்பா ரெண்டு பேரும் இப்படி பதறி போய் வந்திருக்கீங்க?
அதை ஏன் கேக்குற சயின்டிஸ்ட் பட்ட கால இழுத்து பிரேக் இல்லாத வண்டி மாதிரி எல்லா இடத்துலயும் போய் முட்டிக்கிட்டே வரும். எங்க காலுக்கு என்னாச்சுன்னே தெரியல, கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டே இருக்கு, அதுவும் வலிக்கிட்டே போகுது, முடியல. சரிப்பா, நீங்க 2 பேரும் போய் அந்த சேர்ல உட்கார்ந்து உங்க ஷூவை கழட்டுங்க, நான் என்னன்னு பாக்குறேன். அட தம்பிகளே, நண்பர்களே, உங்க 2 பேர் காலையும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஆயில் பட்டிருக்குதுப்பா. அதோட விளைவுதான் உங்களோட ஷூக்கும் ஏற்பட்டிருக்குது. அதனாலதான் நீங்க எத்தனை தடவை நடக்க முயற்சி பண்ணாலும் விழுந்துகிட்டே இருக்கிறீங்கப்பா. ஆமாப்பா, அது தொடச்சா போகுதான்னு நான் பாக்குறேன். கொஞ்சம் பொறுங்கப்பா. அடைய நோயாளிங்க மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஆயில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆயிலா இருக்குதுப்பா. சுத்தமா போகவே மாட்டேங்குது. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருதுப்பா, ஒரு சயின்டிஸ்ட் இப்படிதான் ஒரு விசித்திரமான விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆயில் தான்ப்பா. அப்புறம் அந்த சயின்டிஸ்டையும் காணும், அவரோட இன்வென்ஷனையும் காணும்பா. என்னன்னு தெரியல, அநேகமா இது அந்த ஆயில் தான் நினைக்கிறேன்ப்பா. அதுதான் யாரோ ஒருத்தர் கையில இப்படி மாட்டி இருக்கணும். ஏப்பா, ஏதாவது ஒரு பண்ற சாமி, ஏதாவது ஒரு மருந்து எங்களுக்கு கூட, எங்களை எப்படியாவது சரி பண்ணி விடு. மோட்டோ, என் தம்பி, என் நண்பா, அழாதப்பா. இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஆன்டிடாட்டும் கைவசம் இல்ல. ஆனா பொண்ணு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. அது வரைக்கும் நீங்க 2 பேரும் காலை பேலன்ஸ் பண்ணி நடக்க கத்துக்கங்கப்பா. அதாவது மக்கள் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி தான்ப்பா. ஆமா. காஜா காஜா, ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. நீங்க கவலையா கொடுங்க, உங்க 2 பேருக்கும் பர்ஃபெக்ட்டா நான் சொல்லி தரேனப்பா. டோன்ட் வரி. எப்படி அப்படி அப்படி இப்படி அப்படி 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 இல்லப்பா மோட்டு பத்துலு, நீங்க 2 பேரும் ப்ராப்பரா பேலன்ஸ் பண்றது எப்படின்னு கத்துக்கணும்ப்பா. ஆமா, அப்படிதான் அப்படிதான். இப்படி இப்படி. ஜெய் ஹோ. நாங்களும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி போக கத்துக்கிட்டோம் சயின்டிஸ்ட் பட்ட. அட ஆமாப்பா, இப்ப நீங்க 2 பேரும் எங்க வேணும்னாலும் போக முடியும்ப்பா. முதல்ல இந்த ஆயில யார் எங்க கால்ல தடவிட்டாங்களோ அந்த ஜென்டில் மேலுக்கு போதும் போதும் நாங்க கொடுத்தே ஆகணும். அப்பதான் என் நல்ல மனசு ஆயிரும். 10 ரூபா முதல்ல நம்ம எப்படா கண்டுபிடிக்கிறது? இதுல கண்டுபிடிக்க என்னடா இருக்கு? புர்புரை நகரத்திலே இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒருத்தன் தானே இருக்கான். அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது தொல்லை பண்ணா, இப்ப தூங்கிட்டு இருக்க ஒரு தொல்லையை கொடுக்குறான். அதாவது தண்டனைக்கு டான். ஆமாப்பா, கண்டிப்பா இது அந்த ஜானோட வேலையா தான் இருக்கணும். ஜானாச்சி, தயவு செஞ்சு எங்களை சரி பண்ணி விடுங்க. எங்களால முடியல, தயவு செஞ்சு எங்களை சரியாக்குங்க. நீ என்னென்னலாம் சொல்றியோ அதெல்லாம் நாங்க செய்யறோம்ப்பா. எங்களை கொஞ்சம் சரி பண்ணி விட்டுருப்பா. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னை எப்படி எல்லாம் இந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து நல்லா அடி வாங்க வச்சீங்க. இப்போ இது உங்களோட டர்ன். 2 பேரும் அடிப்பட வேண்டிய டர்ன். வாழ்க்கை முழுக்க உங்க கால் வழுக்கிட்டே தான் இருக்கும். போறவன் வரவன் கால்ல எல்லாம் போய் விழுங்க. ஆனா இந்த ஜான் திருண்டுகிட்டே தான் இருக்க போறான். நான் கொள்ளடிக்கிறத பார்த்தாலும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. பிடிக்கணும்னு நினைச்சாலும் வழுக்கி கீழே விழுந்துருவீங்கடா. இந்த ஜானோட பிளான் எப்படி இருக்கு? ஒருவேளை உங்களால முடிஞ்சா என்ன புடிச்சு காட்டுங்க பாப்போம். ஓகே ஜான், நீ சொல்றதுனால இந்த பந்தயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரொம்ப தூரம் ஓடக்கூடாது, எங்களால பிடிக்க முடியாது. என்ன பதிலோ ஜான் பையில பிடிக்கலாமா? அப்புறம் என்ன, ரெடி, பிடிச்சிட்டா போச்சு. என்ன இது, என்ன இது? 2 பேரும் வழுக்கி வழுக்கி வருவாங்கன்னு பார்த்தா போட்டு புரட்டி எடுக்க புறப்பட்டு வரானுங்களே. வாங்கடா வாங்க, சீக்கிரம் வாங்க. Bye bye. இன்னும் கொஞ்சம் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பாக்கி இருக்குடா. நான் போயிட்டு வரோம் இல்லைங்களா? இது எல்லாமே சீட்டிங். நீங்க 2 பேரும் நல்லா ஸ்கேட்டிங் கத்துக்கிட்டீங்கல்ல, இப்போ என்ன முட்டை அளக்க வந்திருக்கீங்க? இல்ல, என்னோட காலுக்கு என்னதான் ஆச்சு? இப்படி வழுக்கிக்கிட்டே இருக்கு. என்ன யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, யாராவது என் கைய பிடிச்சிருங்களேன் ப்ளீஸ். புடிடா.
உங்க ரெண்டு பேரோட காலம் எப்படி சரியா போச்சு அதே மாதிரி என்னோட காலையும் சரி பண்ணுங்க ப்ளீஸ். தண்டனை கட்டான் இப்ப உனக்கு நேரமே சரியில்லை. முதல்ல எல்லாம் நாங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்போம். இப்ப நீ எங்க கிட்ட முட்டி போட்டு உதவி கேட்டுக்கிட்டு இருக்க. இவனை நினைக்கும் போது எங்களுக்கு சிப்பு வருதுடா. ஆனா சிப்பு. ஜான் இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால போன போது அவனுக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி விடு பாத்துலு. ஆனா மோட்டோ இதையெல்லாம் நான் உனக்காக தான் செய்யறேன். அதாவது நம்பர் 1 நம்பர் 2 நீங்க ஜானுவோட முதுவை நல்லா தோச்சி எடுத்தீங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் தண்டனக்கா டானோட கால்ல இருக்கிற எண்ணெய் தானா போயிடும். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ் அவரோட கால்ல தானா எந்திரிச்சு நிப்பாரு. சீக்கிரம் பண்ணுங்கப்பா. பாஸ் ரெடி ஆயிட்டீங்களா? இது என்ன வித்தியாசமான ட்ரீட்மெண்டா இருக்கு கொஞ்சம் பார்த்து மெதுவா துவைங்கடா. தம்பி என் நண்பா நான் ஆன்டிடாட்டை ரெடி பண்ணிட்டேன்ப்பா. இந்தாங்க சீக்கிரமா இந்த ஸ்ப்ரேவை உங்க கால்ல போட்டுக்கோங்கப்பா. உங்களுக்கு சரியாயிடும். இருக்கட்டும். தேங்க்யூ. நீங்க ரெண்டு பேரும் டாக்டர் ஜட்காவோட மருந்தால தான் சரியா இருக்கீங்களா? அப்புறம் எதுக்காக என்ன இப்படி போட்டு துவைக்க வச்சீங்க? புரிஞ்சிடுச்சு, நல்லா புரிஞ்சிடுச்சு. இது எல்லாமே வெறும் நாடகம் தானே. இவங்க இவ்வளவு அடிச்சதுக்கு அப்புறமும் என் கால் சரியாகாம போயிடுச்சு. ஏ ஜான், நீ இப்ப உடனே திருந்திக்கோ. ஆனா நீ இப்ப என் கூட ஜெயிலுக்கு வந்தாகணும். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.